अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ जरायुजाण्डजो उद्विज्जा स्वेदजा ह्यत्र वासिनः न समामोक्षभाजस्ते त्रिदशैर्मुक्तिदुर्दशैः। சிவசர்மனுடைய விற்த்தாந்தம். சிவசர்மன் அப்படிங்கிற ஒரு மதுரால இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் தன்னுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் தனத்தெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு க்ஷேத்திரங்களுக்கு தான் எதுவுமே பின்னாடி ஜென்மாக்கான விஷயங்களை பண்ணல அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிண்டு க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள்லாம் போய் யாத்திரை பண்றார் அப்படிங்கிறதுல பார்த்துட்டு இருந்தோம். அதுல இந்த மணிகர்ணிகை அப்படிங்கிற தீர்த்தத்தை பற்றிய விஷயத்த இங்க கடைசியா பார்த்தோம். மணிகர்ணிகைன்ற பெயர் எதனால வந்ததுன்னா, பரமேஸ்வரன் சிந்தாமணி அப்படிங்கிற அந்த ரத்னமாகிய தாரக மந்திரத்தை கர்ணத்துல உபதேசம் பண்றதுனால மணிகர்ணிகை அப்படின்னு இந்த தீர்த்தத்துக்கு பெயர் அப்படிங்கிறத பார்த்தோம். முத்திலக்ஷ்மி சிவோ அபிதத்தே சம்சாரி சிந்தாமணி ரத்ர யஸ்மாத்தம் தாரகம் சஜ்ஜன கர்ணிகாயாம் சிவோபிதத்தே சகசாந்த காலே தத்தீயதேசோ மணிகர்ணிகேதி அப்படின்னு இந்த இஷ்டங்களை பூர்த்தி செய்யக்கூடியதாகிய இந்த சிந்தாமணி சமமான தாரக மந்திரத்தை வலது காதுல பரமேஸ்வரன் உபதேசிக்கிறார். தாரக மந்திரத்தினால ஜனங்களை உத்தரணம் பண்றான்றதுனால மணிகர்ணிகைன்னு பெயர். அது ஒண்ணு. இல்லைன்னா முக்திலட்சுமி அப்படின்ற அந்த லக்ஷ்மியினுடைய லட்சுமியில இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மணியாக, முக்திலட்சுமின்ற லக்ஷ்மிக்கு மணியாக அவளுடைய கிரீடத்திலேயோ அவளுடைய பாதம் பத்மம் போன்ற பாதங்கள்ல இருக்கிறதுனாலையும் அப்படின்னு முக்திலட்சுமி மகாபீட மணி மணிஹி தச்சரணாப்ஜயோஹோ கர்ணிகா இயம் ததஹ பிராகு யாஜனம் மணிகர்ணிகாம் அப்படின்னு இங்க மணிகர்ணிகைக்கு இன்னொரு பெயரையும் இங்க சொல்றார். இதனால ஜென்மாவனுடைய சார்த்தக்கியத்தை அடைஞ்சோம். 4 விதமான ஜந்துக்கள் இங்க வாசம் பண்றது இந்த காசி கஷேத்திரத்துல. என்னன்னா ஜராயுஜ
அண்டஜ உத்விஜாக ஸ்வேதஜாக, கர்ப்பத்திலிருந்து வெளியில வரக்கூடியதான குழந்தைகள், மனுஷியா முதலான மிருகங்கள் இதெல்லாம். அப்புறம் அண்டஜா, முட்டையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பட்சிகள் இதெல்லாம். அப்புறம் உத்விஜா, கீழிருந்து வரக்கூடிய புழுக்கள், பூச்சிகள். அப்புறம் ஸ்வேதஜா, நம்மளுடைய வேர்வையிலிருந்து வரக்கூடிய பேன் முதலானவை. இந்த மாதிரி 4 விதமான உயிரினங்கள் இங்க இருந்துருக்கு. என்ன ஆனா நம நசமோ நசமா மோக்ஷபாஜா ஹேத்ரி தசைஹி முக்தி துர்தசைஹி. இப்படி இதெல்லாம் இங்க இருந்தாலும் மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமமாக இருந்து என்ன. ஏன்னா இங்க காசி மோட்ச கஷேத்திரமா இருக்கிறதுனால, இப்போ நான் காசிக்கு வந்ததுனால என்னுடைய ஜென்மா சார்த்தக்கியத்தை அடைஞ்சுது அப்படின்னு அவரும் சந்தோஷத்தை அடையிறார். மம ஜென்மா விருதா ஜாதம் துர்விருத்தா ஜடாத்மனஹா நாத்யத்வாம் அன்யைஹி க்ஷிஷ்ட காஷிகா முக்தி காஷிகா புனః புனశ్చ தக்ஷேத்ரம் அதிதீகிருத்ய நேத்ரயோகோ விசித்திரம் ச பவித்ரம் ச திருப்திம் நாதி ஜகாமஹா. திருப்பியும் அந்த சிவதர்மன் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களாக காசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்தையும் ஒன்னொன்னுத்தையும் போய் பார்க்கிறார். பார்த்தும் திருப்தி வரலையாம். சப்தபுரிகள்ல முக்கியமா இருக்கக்கூடியது காசிதான். ஆனாலும் மத்த முக்கியமான இந்த சப்தபுரியில இருக்கிற க்ஷேத்திரங்களையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கே, அதை போய் பார்த்துட்டு வரணும்னு அவர் யோசிக்கிறார். இப்போ சப்தானாம் ச புரீணாம் ஹி புரீணாம் கயாம்யஹம் வாராணசீம் சுனிர்வாண விஸ்ராணன் நவிசக்ஷணாம் ததாபி நச தஸ்ரோ அன்யா மயா திருக்ஷரீகிருதாக தாசாம் பிரபாவம் விஜ்ஞாயாப்ய கமிஷ்யாமி அகம் புனஹா. திருப்பி நான் போய் மற்ற க்ஷேத்திரங்களையும் நான் பார்க்கணும்னு ஆசை இருக்கே, போயிட்டு வரணும்னு அவர் ஆசைப்படுறார். தீர்த்த யாத்திராம் பிரதிதினம் குருவன்னு நூனம் சவத்சரம் நப்ராப சர்வ தீர்த்தானி தீர்த்தம் காஷ்யாம் திலே திலே. அதனால ஒரு நாளும் நம்ம தீர்த்த யாத்திரை பண்ணியும் அவர் எல்லா தீர்த்தத்தையும் போய் அடைய முடியலையா. ஏன்னா ஒரு சின்ன சின்ன திலம், ஒரு கடுகு விழுற இடத்துல எள்ளு விழுற இடத்துலயும் ஒரு தீர்த்தம் இருக்கு. இந்த தேசத்துல தீர்த்தத்துக்கா பஞ்சம், அத்தனை தீர்த்தங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த முக்தி கொடுக்கக்கூடிய இந்த 7 தீர்த்தங்களையும் க்ஷேத்திரங்களையும் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துல அங்கேருந்து கிளம்புறார். அப்ப அகஸ்தியர் சொல்றாராம் என்னன்னா, நான் ஜானன்னபி குணான் தேவி க்ஷேத்ரஸ்யாஸ்ய பராந்துஜா நானா பிரமாணைஹி பிரவணஹ நிரகாத்ஸ ததாப்யஹோ. ஜானன்னபி குணான் தேவி க்ஷேத்ரஸ்யாஸ்ய பராந்துஜா நானா பிரமாணைஹி பிரவணஹ நிரகாத்ஸ ததாப்யஹோ அப்படின்னு அகஸ்தியர் சொல்றார் லோபாமுத்திரேட்ட. எல்லா விதமான ஞானம் இருந்தும் கூட எல்லா காசி க்ஷேத்திரத்துக்கு சமமானது ஒண்ணு இல்லைன்னு ஒரு ஞானம் இருந்தும் என்ன பண்ண முடியும்? காசியை விட்டு போகணுங்கிற ஒரு மகா மாயையில மாட்டிக்கிறா எல்லாரும் அப்படின்னு இங்க காசிக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்ற க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு என்ன அவசியம் இருந்ததுன்னு இங்க கேட்கிறார். கிம் குர்வந்தி சாஸ்திராணி சப்பிரமாணானி சுந்தரி மகாமாயாம் பவித்ரீம் தாம் கோ நிவாரயிதும் க்ஷமாஹா. யாரால இந்த மகாமாயையை நீக்க முடியும்? அப்படி இருந்தாலும் இவர் க்ஷேத்திரத்தை தான் பார்க்க போறார். அப்படி இருந்தாலுமே காசி க்ஷேத்திர சமம் ஒண்ணு இல்லைங்கிற பொழுது எதுக்கு மற்ற க்ஷேத்திரங்களுக்கு போகணும்னு அகஸ்தியர் கேட்கிறார். ஏன்னா ஜலம் எப்படி உயர்ந்த இடத்துல இருந்து கீழே இடத்த தேடி ஓடின்னு இருக்கோ அந்த மாதிரிதான் புத்தி ஒரே இடத்துல நிலையில் நிக்காதான். கஸ் சமுச்சலிதே சமுச்சலிச்ச சேதா தோயம் வாசம் பிரதீபயேது ரோச்சஸ்தான ஸ்திதமபி சுபாவோ எச்சலஸ்தயோகோ. உச்ச மேல இருக்கிற இடத்துல இருந்தாலும் தண்ணி கீழே தான் ஓடின்னு இருக்கும். கீழே நோக்கி ஓடுறது தண்ணியினுடைய சுபாவம். அப்படி இருக்கிறதுலே உத்தமமான காசி க்ஷேத்திரத்துல இருந்தாலும் அதை விட்டுட்டு மத்த க்ஷேத்திரத்தையும் பார்க்கணுங்கிற ஆசை யாரதான் விட்டுதுன்னு கேட்கிறார். சிவசர்மா விரஜன் சஹா
अथ देशात् देशान्तरं क्रमात् महाकालपुरीं प्राप कलिकालविवर्जितां कल्पे कल्पेऽखिलं विश्वकालयेद्यस्वलीलया तं कालं कलयित्वा यो महाकालो भवत्किल. சிவசர்மா என்ன பண்றார், அங்க இங்க பிரஜன் சஹா அங்கங்க சுத்தி எங்க வந்து சேர்றாருன்னா மகாகாலபுரி, மகாகாலத்தினுடைய இடமாக இருக்கக்கூடிய உஜ்ஜயினத்துக்கு வர. பிராப கலிகால விவர்ஜிதாம், கலிய நீக்கக்கூடிய மகாகாலங்கிற அந்த கஷேத்திரத்துக்கு உஜ்ஜயினிக்கு வந்து சேர்றார். கல்பே கல்பே அகிலம் விஸ்வம் காலயேத்ய ஸ்வலீலையா. என்னன்னா அந்த மகாகால கஷேத்திரம் இப்போ உஜ்ஜயினி, அது கலி காலன் ரெண்டுத்தையும் நீக்கிறதா. ஒரு கல்பத்திலையும் இந்த காலத்தை சாப்பிடக்கூடியவனுக்கு மகாகாலன்னு பெயர். கல்பே கல்பே அகிலம் விஸ்வம் காலயேத்யா ஸ்வலீலையா தம் காலம் கலயித்வா யோ மகாகாலோ அபவத்கில. அதனால மகாகாலன்னு பேர். காலத்தையே உட்கொள்ளக்கூடியவன் பரமேஸ்வரன். அதனாலதான் காலசம்ஹாரமூர்த்தி, காலாரி இப்படிலாம் பெயர் பரமேஸ்வரன். காலகாலன், மகாகாலன். ஏன்னா காலம்ங்கிறது என்ன, டைம். டைம், ஸ்பேஸ், டைம், ஆப்ஜெக்ட்ஸ், இது மூணுத்துக்குள்ளதானே இந்த உலகம் அடக்கம். சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் எட்டர்னல் அப்சல்யூட்ஸ் அப்படின்னு சொல்றது. அந்த அப்சல்யூட்டுக்குள்ளதான் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது மாடர்ன் சயின்ஸ். அதுவுமே இப்ப அன்சர்டனிட்டி அதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் ரிலேட்டிவிட்டி, அன்சர்டனிட்டினால அதெல்லாமுமே மாறுறது. இப்போ நம்ம சாஸ்திரப்படி வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா காலம் அப்படிங்கிறதே பிரஜப்தி ஞப்தி ஞானஸ்வரூபத்துலதான் ஆசிரித்தமாக இருக்கு. ஏன்னா டைம்னு சொன்னோம்னா என்ன, 1 hour அப்படிங்கிறது ஒரு டைம், இல்ல 1 day அப்படின்னு எடுத்துக்கிறோம். 1 year இந்த மாதிரி பெருசா ஸ்கேல் டவுன் பண்ணிட்டே வந்தோம்னா 1 year ஆச்சு. இயர்னா என்னன்னா மந்த் இயரா இல்ல, அப்ப மந்த் தான் சத்தியம், இயர் சத்தியம் இல்ல. பல மந்த்ஸ் சேர்ந்ததுதான் இயர். ஓகே, அப்ப மந்த்ங்கிறது சத்தியமானா மந்த்ங்கிறது 30 days 31 days சேர்ந்ததுதான் ஒரு மந்த். அப்ப மந்த் சத்தியம் இல்ல, டே சத்தியம்னு ஆயிடுறது. டே தான் அப்ப டைமா, அதுதான் சத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா டேங்கிறது வந்து 24 hours. இப்போ ஹவர்ஸ் தான் ஆக்சுவலி உண்மை. அந்த ஹவர்ஸ்ல இருந்து உற்பத்தியானதுதான் டே. ஹவர்னா என்னன்னா 60 minutes தான் ஒரு ஹவர். அப்போ மினிட்ஸ் தான் சத்தியம், ஹவர்ன்றது ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் தான் ஆயிடுறது. அப்போ 1 minute அப்படிங்கறதுதான் இப்ப காலமா அப்படின்னு கேட்டா 1 minuteங்கிறது 60 seconds இருக்கும். அப்புறம் அப்ப 6 செகண்டுங்கிறது தான் காலமா அப்படின்னு கேட்டா அப்புறம் மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட், இப்படி ஃபர்தர் உடஞ்சிட்டே போறது. கடைசியில அந்த பிரசன்ட்னு சொல்றோமே, பிரசன்ட்ல இருக்கிற பிரசன்ஸ் தான் சத்தியம். ஏன்னா இந்த சைதன்யத்துல இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ல சூப்பர் இம்போஸ் ஆயிருக்கிறது தான் டைம். அப்ப டைம் என்னன்னா பிரம்மாஸ்ருதம் ஞப்தி ஆஸ்ருதமாக இருக்கு. அப்ப இந்த ஞப்தி ஞானம் சொரூப ஞானம் ஏற்படும் பொழுது காலம் இல்லாம போயிடுறது. இப்ப காலத்தையும் முழுங்கக்கூடியதா இருக்கிறது எதுன்னா இந்த சொரூபம். அதனால காலன் டயத்தையே சாப்பிட்டுறதுனால மகாகாலஹான்னு பேர். காலம்னு சொல்லும் பொழுது அப்போ பிரசன்ட் போலங்க, பிரசன்ட் மொமெண்ட்ல அத்தியஸ்தமாக இருக்கிறது தான் காலம். ஏன்னா இந்த பிரசன்ட் இருக்க அதுதான் சத்தியம். அதுக்கு மேல நம்ம வந்து நானோ செகண்டோ மைக்ரோ செகண்டோ சூப்பர் இம்போஸ் ஆகுது. அப்போ இந்த கரண்ட் என்னுடைய பிரஜப்தியில ஆசிரித்தமா இருக்கிறது தான் காலம். அப்படிங்கிறதுனால காலன்னே பேர் இந்த ஸ்வரூபத்துக்கு. பரமேஸ்வரனுடைய பரபிரம்மஸ்வரூபம் வந்து மகாகால ஸ்வரூபம். ஏன்னா காலனை நீக்குகிறது, டயத்தையே நீக்கிறதுனால அது மகாகாலம். சம்காலம் கலயித்வா யோ மகாகாலோ பவத்கில பாபாதவந்தி சாவிஸ்வமவந்தி நிகத்யதே. இந்த அவந்திகா அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரமானது பாபாதவந்தி, பாபத்திலிருந்து காப்பாத்துறது அப்படிங்கிறதுனால அவன் சா விஸ்வம் அவந்தீதி நிகத்தியதே. அவந்திகான்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர்.
உஜ்ஜைன் இப்ப சொல்றோம். அவந்திகான்றது பொதுவான பெயர். யுகே யுகே அந்யநாம்னி சா கலவு உஜ்ஜயினி இதிச்ச. கலியுகத்துல அதுக்கு உஜ்ஜயினின்னு பேரு. ஒவ்வொரு யுகத்திலயும் இந்த அவந்திகாக்கு வெவ்வேறு பெயர் இருக்கு, நாமம் இருக்கு. அப்படிங்கிறதுனால இது இந்த கலியில இதுக்கு உஜ்ஜயினின்னு பேர் அப்படின்னு சொல்றார். இந்த கஷேத்திரத்துல உயிர் விடுற ஜீவன்கள் எல்லாம் மோட்சத்தை அடையிறது. விபன்னோ யத்ர வை ஜந்து பிராப்யாபி சவதாம் ஸ்புடம் ந பூதி கந்தமாப்னோதி சமுச்சிரயன் சமுத்திரயதி ந கிருதிது. ஒரு தேகம் மிருத்யு அடைஞ்சதுக்கு அப்புறம் இங்க சிதையாக வந்தா கூட, குணமாக வந்தா கூட இது மோட்சத்தை அடையறதான் இங்க அப்படின்னு இந்த கஷேத்திரத்தினுடைய விஷயத்தை பத்தி சொல்றார். ஏன்னா யமதர்மன் இந்த கஷேத்திரத்துக்குள்ள நுழையறது இல்லை அப்படின்னு இந்த கஷேத்திர விசேஷம். யமதர்மனே இந்த கஷேத்திரத்துக்குள்ள வராம இருக்கானா. சொல்றார், விபன்னோ யமதூதா நயஸ்யாம் ஹி பிரவிசந்தி கதாஜன. எந்த இடத்துல யமதூதர்கள் அப்ப எப்படி உயிர் போறதுன்னா, சிவதூதர்கள் அழிச்சுன்னு போயிடுறான். ஏன்னா இங்க என்ன, பரகோடி நிலிங்கானி தஸ்யாம் சந்தி பதே பதே. இங்க கோடி கோடி லிங்கங்கள் ஒவ்வொரு அடி வைக்கிற இடத்துலயும் இருக்கு அப்படின்னு இந்த உஜ்ஜயினிலையும் அப்ப அந்த காலத்துல அவ்வளவு சிவலிங்கங்கள் இருந்திருக்கு. 3ஆக இருக்காரு. இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். இது இப்ப 200 வருஷத்துக்குள்ள கட்டப்பட்ட கோயில் தான் இப்ப இருக்கிறது. இருந்தாலும் அங்கே அந்த ஏற்கனவே இருந்த மாதிரி ஆட்டகேஸ்வர், மகாகாலர், தாரகேஸ்வரர்னு 3 லெவல்ல 3 ஈஸ்வரனாக இங்க மகாகாலேஸ்வரர் இருக்கார். இப்பயும் நம்ம அதை பார்க்கலாம். ஆட்டகேஷோ மகாகால தாரகேஷஸ்ததைவசா ஏகம் லிங்கம் திரிதா பூத்வா திரிலோகீம் வாப்ய சம்ஸ்திதம். ஒரே லிங்கம் 3ஆக மாறி 3 உலகத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடியதாகிய இந்த க்ஷேத்திரம் அவந்திகாபுரின்ற அந்த உஜ்ஜயினிய போய் தரிசனம் பண்றார். அதுக்கு அடுத்து அங்க இருக்கிற இந்த இந்த மகாகாலன்ற இந்த லிங்கத்தை யார் தரிசனம் பண்ணாலும் அவர்களுக்கு பாபங்கள் எல்லாம் போயிடுறது, அவர்களை யமன் தீண்டுறது இல்லை அப்படின்னு அதனுடைய விசேஷத்தை சொல்றாரு. மகாகாலஸ்ய தல்லிங்கம் ஏர்திருஷ்டம் கஷ்டி விஸ்வஜிதே நஸ்பிருஷ்டாஸ்தே மகாபாபைஹி நதிருஷ்டாஸ்தே யமோத்கடைஹி. அதனால யமதர்மனுடைய தூதர்களையோ பாபத்தையோ பார்க்கறது இல்லை மகாகால தரிசனம் பண்றவன் அப்படின்னு மகாகாலனை பத்தி ரொம்ப மகாகாலேஸ்வரரை பத்தி ரொம்ப உயர்வாக. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் இங்க, மகாகால மகாகால மகாகாலேதி சந்ததம் ஸ்மரத ஸ்மரதோ நித்யம் ஸ்மர கர்த்திரு ஸ்மராந்தகௌ. ஸ்மர கர்த்து ஸ்மராந்தகௌ. ஸ்மரன்னா மன்மதன் அர்த்தம். மன்மதனுடைய தந்தையான மகாவிஷ்ணுவும் ஸ்மராந்தகனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனும் என்ன பண்றான்னா, யாரு மகாகால மகாகாலன்னு சொல்றாளோ அவளை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறாளாம். மகாகால மகாகால மகாகாலேதி சந்ததம் ஸ்மரத ஸ்மரதோ நித்தியம். யாரு மகாகாலனை ஸ்மரிக்கிறாளோ அவளை விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் ஸ்மரிச்சுட்டு இருக்கா, அவளை மறக்கிறது இல்லைன்னு அவ்வளவு விசேஷமாக இந்த மகாகால கஷேத்திரத்தை பற்றி சொல்லி முடிக்கிறார் அகஸ்தியர். அப்புறம் மகாகாலேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்துக்கு போறாராம் இந்த சிவசர்மன். ஏவம் ஆராத்திய பூதேஷம் மகாகாலம் ததோத்விஜா ஜகாம நகரீம் காந்தீம் காந்தாம் திரிபுவனாதபி. 3 லோகத்தையும் பிரகாசம் பண்ணிருக்கக்கூடிய காந்தின்ற காஞ்சி கஷேத்திரத்துக்கு கிளம்பி போறார். அங்க மகாவிஷ்ணுடைய கஷேத்திரமாக இங்க சொல்லப்படுறது காந்தி. லக்ஷ்மிகாந்த ஸ்வயம் சாட்சாத் ஜந்தூஸ்தத்ர நிவாசினஹ ஸ்ரீகாந்தானேவ குருதே பரத்ரேகத நிஷ்டிதம். இங்க ஸ்ரீகாந்தராக இருக்கக்கூடிய லக்ஷ்மிகாந்தர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் தனங்களைய, எல்லாருக்கும் ஸ்ரீங்கிற அந்த மகாலட்சுமிய இங்க அனுகிரகம் பண்றார் மகாவிஷ்ணுங்கிறதுனால இதுக்கு காந்தி அப்படின்னு பெயர் பெறுறது.
அந்த காந்திய திருஷ்டுவா காந்திம் காந்திமதி காந்திம் காந்திமத்திர் நிஷேவிதாம் காந்திமான பவத்சோபி நகாந்தி தத்ர கஸ்யஜித். அகாந்தி இல்லாம இருக்கு, பிரகாசமாகவே இருப்பாளாம் யாரெல்லாம் காஞ்சியை தரிசனம் பண்றாளோ அவாள்லாம் அப்படின்னு அந்த விசேஷமான காஞ்சி கஷேத்திரத்தையும் தரிசனம் பண்றார் சப்தபுரியில. அடுத்ததாக தத்ர கிருத்தியம் ஜெயத்கிருத்தியம் தத்ருத்வா சர்வ கிருத்தியவித் சப்தராத்திரம் உஷித்வா து யயௌ துவாரவதீம் புரீம். 7 நாள் காசியில வாசம் பண்ணிட்டு அங்க செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து துவாரவதி என்று சொல்லக்கூடியதாகிய துவாரகைக்கு போறாராம் அவர். சதுர்ணாம் அபி வர்க்கானாம் எத்திர துவாராணி சர்வதாம் அதோ துவாரவதி யுக்தா வித்வத்பிஸ் தத்துவவேதிபிஹி. அதனால 4 விதமான விஷயங்களும் தர்மார்த்த காம மோட்சங்கள் 4மே இந்த இடத்துல சித்திக்கிறதுங்கிறதுனால இதுக்கு துவாரவதின்னு பெயர் வச்சிருக்கா அப்படின்னு. துவாரவதின்னு எதனால இந்த பெயர் வந்தது இந்த கஷேத்திரத்துக்குங்கிறதுக்கு காரணம் சொல்றார். அஸ்தீன்யபி ச ஜந்தூனாம் யத்ர சக்ராங்கிதான்யஹோ கிஞ்சித்ரம் கிஞ்சித்ரம் தத்ர யத்ர சுஷங்க சக்ராங்கிதைஹ் கரைஹி. மகாவிஷ்ணுவனுடைய சுரூபத்தை அடையறாளா யார் தன்னுடைய கைகள்ல சங்க சக்கரத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்காளோ அவள்லாம் அப்படின்னு இங்க சமாசிரயணம் பண்ணிக்கிறாளோன்னு வைஷ்ணவாள்லாம். அந்த மாதிரி விஷயங்களை இங்க ரொம்ப உயர்வாக சொல்றது. அந்த கட்சிக்ஷயம் நிஜதூதான் முகுர்முகு ஏ தியாஜ்யா எயிர் துவாரவத்யா நாமாபி பரிகிருஷ்யதே. அந்தகன் என்று சொல்லக்கூடியதாகிய யமதர்மராஜா தன்னுடைய தூதர்கள்ட்ட சிக்ஷயதி நிஜதூதான் முகுர்முகு திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்றாராம் யமதர்மராஜா. யாரு துவாரவதிங்கிற பெயரை சொல்றாளோ அவளை கூட நீ தொடாத. தேத்யாஜ்யா எய்கி துவாரவத்யா நாமாபி பரிகிருஷ்யதே. துவாரவதி துவாரவதின்ற நாமத்தை யாரு சொல்றாளோ அவர்களை நீ தொடாத. யாரு கோபி சந்தனத்தை போட்டு இருக்கானோ அவனை நீ தொடாத. எப்பேற்பட்ட கோபி சந்தனம் சொல்றா. ஸ்ரீகண்டே க்வச ஆமோதஹ ஸ்வர்ணே வர்ணக்வதாதிருஷஹ தத்பாவித்யம் க்வவை தீர்த்தே தத்கோபி சந்தனே யதா. கோபி சந்தனத்தினுடைய ஸ்வர்ண ஒரு தேஜஸும் ஒரு பவித்திரத்துவமும் வேற எங்க இருக்கு? அதுவும் துவாரவதியில இருக்கக்கூடிய இந்த கோபி சந்தனத்துக்கு அவ்வளோ விசேஷம்னு யமதர்மராஜா தன்னுடைய தூதர்களை பார்த்து சொல்றார். அதனால யார் நெத்தியில கோபி சந்தனம் இருக்கோ அவளை தகிக்கிற சூரியன் மாதிரி தள்ளி வச்சுக்கோ. யார் துளசிய தரிச்சுட்டு இருக்கானோ, அந்த துளசியினுடைய நாமாவை ஸ்மரணம் பண்றானோ, துளசி செடியை யார் வளர்க்கிறானோ அவங்கிட்ட எல்லாம் போகாதேன்னு யமதர்மராஜா சொல்றாராம். தூதா ஸ்ருண்வந்து கேளுங்கோ என் தூதர்களே. எத் பாலம் கோபி சந்தன லாஞ்சிதம் யாரோட நெத்தியில கோபி சந்தனம் இருக்கோ ஜுவலதிங்கலவத்து சோபி தூரே தியாஜ்ய பிரயத்னதா தகிக்கிற சூரியன் மாதிரி தள்ளி வச்சுது அவனை கிட்ட போகாதேங்கிறார். துளசி அலங்கிருதா ஏ துளசி நாம ஜாபகாஹா. துளசியை வச்சு அலங்காரம் பண்ணிட்டு காதுல வச்சுட்டு இருக்கிறவன், கழுத்துல போட்டுட்டு இருக்கிறவன், துளசி மாலையை போட்டுட்டு இருக்கிறவன், துளசியினுடைய நாமத்தை ஜபம் பண்றவன். துளசி வன பாலாயே ஏத்யாஜ்யா தூரதோ பட்டாஹா. துளசி வனத்தை பாலனம் பண்ணிட்டு இருக்கிறவன் இவாளெல்லாம் நீங்கெல்லாம் நெருங்கப்படாதுன்னு யமன் தன்னுடைய தூதால சொல்றாளாம். அதே மாதிரி இந்த துவாரவதியில இருக்கிற ரத்னங்களை தண்ணி அப்பப்போ எடுத்துன்னு போயிடுமா. அதனால ரத்னாகரன் ஒரு பெயர் உண்டு. யுகே யுகே துவாரவத்யா ரத்னானி பரிதோ முஷன்னு அப்தி ரத்னாகரோத்யாபி லோகேஷு பரிகீயதே. அதனால ரத்னாகரன்ற ஒரு பெயரும் இந்த கஷேத்திரத்துக்கு உண்டு. அதனால இந்த துவாரவதியானது வைகுண்ட சமம். இங்க இருக்கிறவா இந்த துவாரவதின்ற கஷேத்திரத்துல இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் வைகுண்டத்துக்கு விஷ்ணுவாக விஷ்ணு எல்லாரும் சாயுஜ்யத்தை அடைகிறார்கள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். துவாரவத்யாம் ரியந்தே ஏ ஜந்தவஹ
காலனோதிதாக சதுர்புஜாக ஸ்யு வைகுண்டே தே பீதாம்பரதாரிணா பீதாம்பரத்தை தரிச்சுண்டு வைகுண்டத்துல 4 கைகளோட மகாவிஷ்ணு கூட இருப்பா வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த துவாரவதியினுடைய மகாத்மியத்தை முடிக்கிறார் அகஸ்தியர். அடுத்ததாக சிவசர்மன் இந்த துவாராவதியில பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அங்க பிண்ட பிரதானங்கள்லாம் பண்ணிட்டு அடுத்த க்ஷேத்திரத்துக்கு போறான்னு தத்ராபி சந்தர்ப்பிய பித்ருன்னு சசதேவ ரிஷிமானவான் தத்ர தேஷு தீர்த்தேஷு சஸ்னௌ சர்வேஸ்வதந்திரிதா எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்தது எங்க போறார் சிவசர்மன்னா ததோ மாயாபுரீம் பிராப்தா துஷ்பிராபாம் பாபகாரிபிஹி எத்திர சா வைஷ்ணவி மாயா மாயா பாசைர்ன பாசையேத் மாயாபுரின்னு சொல்லக்கூடியதாகிய ஹரித்வாரத்தை அடையறாராம் சிவசர்மன். எல்லாராலையும் அதை அடைய முடியாது. துஷ்பிராபாம் பாபகாரிபிஹி பாபம் பண்றவர்களால் அடைய முடியாததாகிய ஹரித்வாரத்தை அடையறார். இந்த வைஷ்ணவி மாயா அங்க இருக்கிறவாளை பிடிக்கிறது இல்லையா, பாஷைர் ந பாஷையேத்து மாயினால ஆட்கொள்ளப்படாதவர்கள் தான் ஹரித்வாரத்தில் இருக்க முடியும். கேச்சித் தூச்சு ஹரித்வாரம் மோக்ஷத்வாரம் ததப்பரே கங்காத்வாரஞ்ச கேப்யாவு கேச்சின் மாயாபுரீம் புனஹா. இந்த க்ஷேத்திரத்தை ஒவ்வொருத்தர் ஒரு பேர் சொல்லி சொல்றா. ஒருத்தர் இதை ஹரித்வாரம்னு சொல்றா, இன்னொருத்தர் இதை மோக்ஷத்வாரம்னு சொல்றா, இன்னொருத்தர் இதை கங்காத்வாரம்னு சொல்றா, சில பேர் இதை மாயாபுரின்னு சொல்றா. இப்படி பல நாமங்களோடு இருக்கக்கூடியது இந்த க்ஷேத்திரம். ஏன்னா இங்கிருந்துதான் கங்கை பூமியை அடைஞ்சு பாகீரதிங்கிற பெயர்னால ஓடின்னு இருக்கா. அந்த நாமத்தை சொல்றதுனால ஜந்துக்களினுடைய பாபங்கள்லாம் தீர்றது. யதோ வினிர்கதா கங்கா கியாதா பாகீரதி புவி என்னாமோச்சாரணாத் பும்சாம் பாபம் ஜாதி சகசிரதா. அதனால இந்த பாகீரதிங்கிற பெயரை சொல்றதுனாலேயே மோட்சம் கிடைக்கிறது, பாபங்கள் தீர்வது. அப்படிப்பட்ட கங்கையானவள் பாகீரதியாக நுழையிற இடம். அதனால இதுக்கு ஹரித்வாரம்னு பெயர். அது மட்டும் இல்லாமல் ஜந்துக்கள் எல்லாம் உயிரினங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு போறதுனால நேர ஹரியினுடைய வைகுண்டத்தை போய் அடையறதுனால இன்னொரு காரணத்தினாலையும் இதுக்கு ஹரித்வாரம் அப்படின்னு பெயர். ஏன்னா இதுல இங்க ஸ்நானம் செய்கிறவர்கள் வைகுண்டத்தை அடைகிறார்கள். வைதேசிகஸ்ததைகாகி ததா அதுக்கு முன்னாடி வைகுண்டஸ்யைக சோபானம் ஹரித்வாரம் ஜகர்ஜுனாஹ அத்ராப்ளுதா நராயாந்தி தத்விஷ்ணோः பரமம் பதம். வைகுண்டஸ்ய ஏக சோபானம். சோபானம்னா படி, மாடி, உள்ள நுழையறதுக்கான படி. அதனால ஹரித்வாரம் ஜகுஹு ஜனாஹ. அதனால இது ஹரித்வாரம்னு சொல்லப்படுறது. அத்ராப்ளுதா நரா யாந்தி தத்விஷ்ணு பரமம் பதம். இந்த ஹரித்வாரத்துல ஸ்நானம் பண்றவா விஷ்ணுபதமாகிய மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு ஹரித்வாரத்தினுடைய விசேஷத்தை சொல்றார். அந்த ஹரித்வாரத்திலையும் அந்த தீர்த்தத்திலையும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு ராத்திரி முழிச்சிருந்து காத்தால திருப்பி ஸ்நானத்தை பண்ணி அங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறார். பார்த்தா உடம்பு வந்துடுறதா, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடுத்து. பிரச்சனை தீர்த்தாபவாசகம் கிருத்வா உபவாசம் பண்ணிட்டு நிஷா ஜாகரந்ததா ராத்திரியில விழிச்சின்னு இருந்துட்டு பிராத்தஸ்நாத்வா காத்தால குளிச்சுட்டு கங்காயாம் தர்ப்பியான் சந்தர்ப்பிய சர்வதா எல்லாரையும் திருப்தி பண்ண வேண்டியவாள்லாம் திருப்தி பண்றார். யாவத்ச பாரணம் கர்த்தும் ஈயேஷ துஜசத்தமஹா. பாரணம் பண்ண அடுத்த நாள் சாப்பிடணும்னு நினைக்கும் போது தாவத் சீத ஜ்வராக்ராந்தா கம்பே அத்தியர்த்தமாதுரஹா. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டுதான் ஜுரம் பிடிச்சுட்டு இருக்கான் அவருக்கு. எல்லா தீர்த்த கஷேத்திரங்களையும் பார்த்து முடிச்சுட்டார். அவருக்கு போற காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறது புரியறது. என்ன ஆயிடுச்சு எனக்குன்னு மனசுல கிளேஷம் அனுபவிக்க. வைதேசிகஸ்ததைகாகி ததா அதிஜ்வர பீடிதா சிந்தாமவாப மகிதீம் கிமே தத் சமுபஸ்திதம். என்ன ஆயிடுச்சு, இப்படி இவ்வளவு ஜுரம் வந்துடுச்சு, இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிற ஒரு கப்பல் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு திடீர்னு புத்தி எல்லாம் ரொம்ப வீக்கா ஃபீல் ஆறுது.
என்னை சுத்தி இருக்கக்கூடியவாள்லாம் இங்க நான் இப்ப எங்க இருக்கேன், என்னோட பத்தினி எங்க, என்னோட புத்திரர்கள் எங்க, என்னோட சொத்து எங்க, இதெல்லாம் இருந்தும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம இருக்கே. எனக்கு இன்னும் வயசு இன்னும் அப்படி ஒன்றும் பெருசா ஆயிடல. இருந்தாலும் இப்படி ஒரு மிருத்தி வரா மாதிரி ஒரே ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு ஜுரம் வந்ததுக்குள்ளேயே அவருக்கு ஒரு உதறல் ஏற்பட ஆரம்பிச்சுட்டான். க்ஷேத்திரம் கலத்திரம் நே புத்திராஹ க்வஜத்வசு க்வதத்விஜ விசித்திரம் வைஹர்மியம் க்வசா புஸ்தக சம்ருதிஹி அத்யாபி நாயுः பர்யாப்தம் பலிதம் ந ததாமயி ஜ்வரோயம் தாருணः பிராதः காலஜ்ஞஸ்யாதி தாருணः மிருத்யுர்மூர்த்னி கிருதா வாசः வாசோ தூரே வியவஸ்திதः. நம்ம தலையில பிறக்கும் போதே மிருத்யு எழுதப்பட்டு தானே வரோம். ஆனா வீடு எங்கேயோ தள்ளி இருக்கு. நான் எங்க போய் என்னோட தேகத்தை தியாகம் பண்றது அப்படின்லாம் இவருக்கு முதல்ல ரொம்ப கிளேசம் ஏற்படுறதா. அக்னோ கிருஹோ பரிப்பிராப்தே பூபம் து கனயேதிஹ கிமேபி சிந்தனைர் வியர்த்தைஹி அதிதாபகரைர் மம சிந்தையாமி ஹிருஷிகேஷம் சிவதம் சிவமேவச்ச. அதனால இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோடனே அவருக்கு தோணித்தான், இந்த மாதிரி வியர்த்தமா யோசிச்சு என்ன ஆக போறது, போற காலத்துல ஈஸ்வரனை நினைச்சுக்கணும், ரிஷிகேஷனாக்கிய மகாவிஷ்ணுவை நினைச்சுக்கணும், அப்படி நினைச்சிருந்தாலாவது நல்லது ஏற்படும். அதனால இந்த ஏற்கனவே நான் சப்தபுரிகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பகவானுடைய சிந்தனையினால நான் மோட்சத்தை அடையிறதுதான் யோசிக்கணும் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணிட்டார். அத்தவா முக்தி உபாயா வை மயைகா சதனுஷ்டிதா முக்தி புரியா து சப்தைதா ஸ்வநேத்ர விஷயை கிருதாக ஸ்வர்காபவர்கயோரேக சாத்யா ஹி விதுஷாத் த்ருவம் தயோரசாதேன பச்சாத் சந்தாபேன ச தப்யதே. அதனால இது மாதிரி ஈஸ்வரனை தியானம் பண்ணி மோட்சத்தையோ இல்ல சொர்க்கத்தையோ அடையணும். அப்படி அடையலைன்னா இந்த ஜென்மா எடுத்ததனுடைய பயன் என்ன அப்படின்னு ஆயிடுறது. என்ன ஏதோ ஒரு இடத்துல போற வழியில உயிரை விடுறதுக்கு இந்த பாகீரதி தீரத்துல உயிரை விடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இங்கேயே உயிர் விட்டுறது நல்லதுன்னு சொல்றார். கிமகம் மந்த பாகீவரத்யாம் குவாபி மிரியே அதுனா ஆகீரத்யாம் மிரியே வாத்திய காச்சிந்தா மம மூடவது. ஆகீரத்திலேயே உயிரை விட போறேன், இதை விட என்ன தேவை எனக்கு? அதனால இந்த மாதிரி கஷ்டப்படுறத விட இந்த இடத்துல விடுறோமேன்னு சந்தோஷத்தை வச்சுட்டு நான் தேக தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காராம். பார்த்தா உடனே உடம்புல ஒரு பயங்கரமான வலி வந்துடுறது. ஒரு கோடி கோடி தேள் கொட்டினா மாதிரி ஒரு வலி கீழே விழுந்து உயிர் பிழறான் அவருக்கு. ஸ்மர்த்தவ்யம் விஸ்மிருதம் சர்வம் குவாஹம் கோஹம் நவேதிச்ச தினானி சப்த சப்தேதி. எல்லாம் மறந்து போயிடுதான். மறந்து போய் கீழே விழுறார். ஏவம் சிந்தயஸ்தஸ்ய பாடாசீத் அதிதாருணா கோட்டி விருஷ்டிக தஷ்டஸ்ய யாவஸ்தாதாமவாபசா. கோட்டி தேள் கொட்டினா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலியோட உயிர் போகிறதா அவருக்கு. எதெல்லாம் ஞாபகம் இருக்கணுமோ எல்லாம் மறந்து போயாச்சு. நான் யாருன்னு தெரியல, ஒன்னும் தெரியல. அப்படியே ஒரு 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 2 வார காலம் கோமால இருந்து உயிரை விட்டார் அப்படின்னு இங்க சொல்றது. ஸ்மர்த்தவ்யம் விஸ்மிருதம் சர்வம் குவாஹம் கோஹம் நவேத்ய தினானி சப்த சப்தேதி ஸ்தித்வா ஆபச்சத்வமாகதா தாவத் வைகுண்ட புவனாத் விமானம் சமுபஸ்திதம் சார்க்ஷ்யாபலக்ஷிதோ யத்ர துவஜஸ்தாதி சமுஷ்டிதா. அப்போ பார்த்தா ஒரு ரதம் வர்றதான் வைகுண்டத்திலேருந்து பெரிய கொடியோடு. சார்க்ஷன் கருடனுடைய கொடி இருக்கக்கூடியதாகிய ரதம் பெரிய இடமா இருக்கான் உள்ள உட்கார்றதுக்கு. 2 தூதர்கள் இருக்காளாம். புண்ணியசீலன் சுஷீலன்னு 2 பேர் இருக்கா.
கையில மாலையோட வந்து இவர் ஐஷன் போறாராம். புண்ணியசீல சுஷீலாபியாம் கணாபியாம் ச விராஜிதம் சதுர்புஜாபியாம் சுவாஸ்யாபியாம் கிங்கிணீஜால மாலிதம் தத் விமானமதாருஹ்ய பீதவாசா சதுர்புஜா அலஞ்சக்ரே நபோவர்த்ம சத்விஜோ திவ்யபூஷணா. வேற தேகம் வந்துருத்தான். 4 கைகள், பீதாம்பரம், இது எல்லாத்தோடையும் கூட அந்த ரதத்துல ஏறி கிளம்பிட்டார் சிவசர்மன். இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாசீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயா சதுர்த்தே காஷி கண்டே சப்தபுரி வர்ணனே சிவசர்ம விப்ரகதனம் பிரதனக வர்ணனம் நாம சப்தமோத்தியாய. அஷ்டமோத்தியாய. 7வது அத்தியாயம் முடிஞ்சு 8வது அத்தியாயம் யமலோக வர்ணனம். யமலோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த இடத்துல சொல்லப்படுறது. லோபாமுத்ரோவாச்ச ஜீவிதேஷ கதமேதாம் புண்ணியாம் புண்ணியபுரீஷதாம் ந திருப்திமதிகச்சாமி சுத்வா தொற்ஸ்ரீ முகேரிதாம் மாயாபுர்யாம் முக்திபுர்யாம் சிவசர்மா த்விஜோத்தமः மிருதோபி மோக்ஷம் நைவாப ரூஹி தத்காரணம் விபோ. லோபாமுத்திரைக்கு ஒரு கேள்வி வந்துடுத்து. என்னன்னா, எனக்கு நீ சொன்னதுல இருந்து திருப்தி வரலையே. கதை சொன்னேள், சப்தபுரியும் போறார். சப்தபுரி போனதோடு இல்லாம உயிரை எங்க விட்டார்னா ஹரித்வாரத்துல உயிரை விட்டார். மாயாபுரின்னு சொல்லக்கூடிய ஹரித்வாரத்துல விட்டவர் அவர் மோட்சத்துக்கு தானே போயிருக்கணும். மோட்சத்துக்கு போகாம இப்படி வந்து ரசத்துல ஏறி எங்கேயோ லோகத்துக்கு போறதாக சொல்றது எனக்கு புரியலையே. இதை விட ஒருத்தர் என்ன பண்ணணும்? மாயாபுரியாம் முக்திபுரியாம் சிவசர்மா த்விஜோத்தமஹா மிருதஹா. மாயாபுரியில உயிர் விட்டார். அப்படி மோட்சம்னு நைவாப்ப அப்படி இருந்து மோட்சம் கிடைக்கலையே அவருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறா. அகஸ்தியவாச்ச சாட்சான் மோக்ஷோ நவை சாசு புரீஷு பிரியபாஷினி. நேரடியாக அங்கிருந்து மோட்சம் கிடைச்சிடாது. அதனால இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. சிவசர்மன் கிட்டயே புண்ணியசீலன் சுஷீலன் இவா 2 பேரும் மோட்சத்தை பத்தி பேசுறா. அதையும் சொல்றேன். புரோதிஷ்யாமுமேவார்த்தம் இதிஹாசோ மயா ஸ்ருதः ஸ்ருணுகாந்தே விசித்ரார்த்தாம் கதாம் பாப பிரணாசினியும். பாபத்தை நீக்கக்கூடியதான இந்த கதையை கேள். என்னன்னா, புண்ணியசீல சுஷீலாபியாம் கதிதாம் சிவசர்மனே. இந்த விஷயத்த புண்ணியசீலன் சுஷீலன் 2 பேர் வந்தாலே வைகுண்டத்திலிருந்து அவளே சிவசர்மன் கிட்ட சொல்றத நான் உனக்கு சொல்றேன். ரொம்ப நாள் முன்னாடி இது புராணமாக நான் கேட்டது. இதை நான் உனக்கு சொல்றேன், நீ இதை கேளு அப்படின்னு சொல்லி சொல்றார். சிவசர்மோவாச்ச. சிவசர்மர் வந்து ரதத்துல ஏறி அவாட்ட அவ 2 பேர்கிட்டையும் கேட்கிறாளா. ஐ விஷ்ணு குணவு புண்ணியவு குண்டரீ கதலேக்ஷணவு கிஞ்சித் விஜ்ஞப்து காமோகம் பிரயத்தகர சம்புடः நநாம யுவயோர் வேத்மி வேத்யா கிருத்யா ச கிஞ்சன புண்ணியசீஷ சுஷீலாக்கியௌ இவாம் பவிதுமர்ஹதா. நீங்க உங்களோட பேர் எனக்கு சரியா தெரியல, ஆனா உங்களுடைய குணங்களையும் விஷயத்தையும் பார்க்கும்பொழுது நீங்க புண்ணியசீல சுஷீலர்களாக தான் இருப்பேள் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கண்கள் புண்டரீக அக்ஷமாக இருக்கு, மகாவிஷ்ணுவனுடைய கண் மாதிரி இருக்கு. அதனால கை கூப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க யாருன்னு சொல்லுங்க. விஜ்ஞப்து காமஹா அகம் பிரபத்த கரசம்புட்டா. என்ன என்னோட 2 கையையும் கூப்பிட்டு உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு இவர் சொல்லவும் அவா சொல்றா, நீ சொல்றது தப்பாகுமா? அது நீ சொல்றதுதான் ரைட்டு, இதுதான் எங்களுடைய நாமம், இதுதான் நீ சொன்னதுதான். வேற ஏதாவது உனக்கு கேட்கணும்னாலும் எனக்கு கேளு, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு இவா சொல்லவும் அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். அயம் அந்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம். அதுக்கு கணா ஊசுஹு பகவத் பக்தி யுக்தானாம் கிமஜ்ஞாதம் பவாத்ரிஷாம். பகவத் இருக்கவாளுக்கு என்ன தெரியாம போகும். ஏததேவ ஹி நௌ நாம யதுக்தம் ஸ்ரீமதாத்வயா. நீ சொன்னேரே அதுதான் எங்களோட பெயர். எது அந்நதபி தே சித்தே பிரஷ்டவ்யம் எத சங்கீதம். வேறதா கேட்கணும்னாலும் கேளுங்கோ. சம்பிரச்சஸ்வ மகாப்ராஜ்ய பிரீத்யா தத் பிரப்ருவாவஹே. சந்தோஷமா அதுக்கு பதில் சொல்றோம்.
इति श्रुत्वा स वचनं भगवद्गणभाषितम् அதிப்பிரீதிகரம் நிருத்தியம் ததஸ்தௌ பிரத்யுவாச்சः. ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துதான் சிவசர்மனுக்கு. இவாளாவே நீங்க இந்த விஷயத்தை நீ கேட்கறத கேளு, நான் சொல்றேன்னு சொல்றாளே, இதை விட என்ன வேணும், நம்ம கேட்க வேண்டியத கேட்கறதுக்கு இவா சரியான ஆள்ன்ற ஒரு சந்தோஷம் இந்த பிராமணருக்கு ஏற்பட்டிருக்கு. கேட்ட உடனே அந்த அந்த லோகங்களை பத்திய கேள்வியை கேட்கிறார். திவ்ய துஜவாச்ச கொயேஷ லோகா அல்பஸ்ரீக ஸ்வல்ப புண்ணிய ஜனாகிருதி கைமே விகிருதாகாரா ப்ரூதே ப்ரூதமேன் ஏதன் மமாக்ரதா. அவர் அங்க பாக்குற சுத்தி பாக்குற அந்த குரூரமான லோகத்தை பத்தி, இது என்ன லோகம், இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கே, இதை பார்க்கவே பயங்கரமா இருக்கேன்னு கேள்வி ஆரம்பிக்கிறார். இப்ப அடுத்ததாக இந்த வெவ்வேறு லோகங்கள், அங்க இருக்கிற லோகங்களை பத்தி எல்லாம் இவா சொல்ல போறா. அதை நம்ம போக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி